தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, அனுர அதிரடி அறிவிப்பு. தெற்கு லெபனானில் தரைவழி நடவடிக்கைகளை தொடங்கும் இஸ்ரேல். பிரேத அறையில் யுவதியின் சடலத்திற்கு பாலியல் இழுக்கு, மலேகத்தில் நேர்ந்த கொடூரம். பாகிஸ்தானில் விசா நியமங்களையும் அதிரடியாக ரத்து செய்த அமெரிக்கா. பாரிய ஆபத்தில் ஆசிய கச்சா எண்ணெய் விநியோகம், ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றாக மூடிய ஈரான். தொடரும் போர் பதற்றம், மத்திய கிழக்கிற்கான 57 விமான சேவைகள் ரத்து. ஈரான் மோதல், கனடாவில் உடனடி அச்சுறுத்தல் இல்லை. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு இன்று காலை சமூகம் அளித்த ஜனாதிபதி அங்கு உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் எதிர்காலத்தில் எரிவாயு மற்றும் எரிபொருளில் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த வகையில் 33 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளதுடன் 27 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளது. அத்துடன் 49 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருளும் 44 நாட்களுக்கு தேவையான மசகு எண்ணெயும் கையிருப்பில் உள்ளது என தெரிவித்தார். இதேவேளை ஈரானின் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டாலும் இலங்கைக்கு உடனடியாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகள் போதிய அளவு எண்ணெயை உற்பத்தி செய்வதால் ஈரானின் இழப்பை ஈடுகட்ட முடியும் என குறிப்பிட்ட ரணில், ஈரான் எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினால் அது பாரிய சிக்கலாக மாறும் என எச்சரித்தார். ஆஸ்திரேலிய எல்லை கிராமங்கள் மீதான தாக்குதல்களை தடுக்கும் வகையில் லெபனானில் மேலதிக மூலோபாய இடங்களை நோக்கி முன்னேறி அவற்றை கைப்பற்ற ஆஸ்திரேலிய ராணுவத்திற்கு தானும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அனுமதி வழங்கியுள்ளதாக ஆஸ்திரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகள் ஹிஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்ட ஹார்ட்ஸ், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்காக அந்த அமைப்பு பாரிய விலையை கொடுத்துள்ளது, அது தொடரும் என்றும் கூறினார். நாட்டின் வடக்கு எல்லை பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் கலிலி பகுதி குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த வாக்குறுதியை இஸ்ரேல் நிறைவேற்றும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் முன் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த இளம்பெண்ணின் சடலத்திற்கு அங்கு பணிபுரியும் சிற்றூழியர்கள் மூவரால் பாலியல் ரீதியான இழுக்கு ஏற்பட்டதாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஹட்டன் ஏபோர்ட்சிலி தோட்ட பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக அவரது சடலம் அன்றைய தினமே டிக்கோயா கிழக்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பிரேத அறையில் பணியாற்றும் 3 சிற்றூழியர்கள் சடலத்திற்கு பாலியல் ரீதியாக இலக்கு ஏற்படுத்தியதாக தகவல் வெளியானதை அடுத்து உயிரிழந்த பெண்ணின் உறவினர்களும் பொதுமக்களும் வைத்தியசாலைக்கு முன்பாக திரண்டுள்ளனர். அங்கு வைத்தியசாலை நிர்வாகமே உண்மையை வெளிக்கொண்டு வா, குற்றவாளிகளை கைது செய் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வைத்தியசாலை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. ஆர்ப்பாட்ட இடத்திற்கு வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் வருகை தந்து நிலைமையை ஆராய்ந்தனர். சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த வைத்திய அதிகாரி வைத்தியர் பஷ்லி, குறித்த சடலம் கடந்த 25ஆம் தேதி வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டது. சடலம் வைக்கப்பட்டிருந்த நிலை குறித்து எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்தன. இதனையடுத்து பிரேத அறையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை பரிசோதித்தோம். அதில் 3 சிற்றூழியர்கள் அனாவசியமான முறையில் பிரேத அறைக்குள் சென்று வந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக நாம் உள்வாரியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 3 சந்தேக நபர்களையும் உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காவல்துறையினரிடம் வலியுறுத்தியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஹட்டன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை காரணம் காட்டி இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அனைத்து விசா நியமனங்களையும் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு இஸ்லாமாபாத், லாகூர் மற்றும் கராச்சியில் உள்ள தூதரகங்களுக்கும் பொருந்தும் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த ரத்து மார்ச் 6 வெள்ளிக்கிழமை வரை அமுலில் இருக்கும் என்று அது கூறுகிறது. ஈரானிய உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கராச்சி துணை தூதரகம் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டு அதை கடந்து செல்ல முயற்சிக்கும் எந்தவொரு கப்பலையும் தாக்கப்போவதாக எச்சரித்ததை தொடர்ந்து ஆசிய பொருளாதாரங்கள் பெரும் எரிசக்தி அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக முடிவற்ற தாக்குதல்களை நடத்த முடிவு செய்ததை தொடர்ந்து ஈரானின் பதில்கள் சர்வதேசத்தை அச்சநிலைக்கு கொண்டு சென்றுள்ளன. எதிர்த்தாக்குதல்கள் இப்போது நடந்து வரும் பின்னணியில் மேலும் மோதல் வாரங்களுக்கு தொடரக்கூடும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுவது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கை சீர்குலைத்து கச்சா எண்ணெய் விலையை கடுமையாக உயர்த்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. சனிக்கிழமை ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு எண்ணெய் சந்தைகள் உடனடியாக எதிர்வினையாற்றின. வார இறுதியில் விலைகள் பீப்பாய்க்கு சுமார் $70 இருந்து கிட்டத்தட்ட $80 உயர்ந்துள்ளன. ஆசியாவை பொறுத்தவரை ஆபத்துக்கள் நேரடியானவை. சீனா, ஜப்பான், தென்கொரியா, தாய்வான், இலங்கை மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல முக்கிய ஆசிய பொருளாதாரங்கள் மத்திய கிழக்கிலிருந்து வரும் எண்ணெயை பெரிதும் நம்பியுள்ளன. உலகின் எண்ணெய் 1/5 பங்கு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்கிறது. அதில் பெரும்பகுதி ஆசியாவிற்கு செல்கிறது. பெரும்பாலான நாடுகளில் வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட நீடிக்கும் அவசரகால இருப்புகள் இருந்தாலும் நீடித்த போர் அல்லது ஜலசந்தி முற்றுகை கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 57 விமான சேவைகள் இன்றைய தினமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நாட்டிலிருந்து வெளியேறவிருந்த 28 விமான பயணங்களும் நாட்டிற்கு வருகை தரவிருந்த 29 விமான பயணங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நாளைய தினத்திலும் 4 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மத்திய கிழக்கிற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள் அதேபோன்று அந்த பிராந்தியத்தினூடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புக்கல்வல தெரிவித்துள்ளார். எனினும் இன்று காலை சில விமான பயணங்கள் மாத்திரம் அந்த பிராந்தியத்தினூடாக பயணித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் நடைபெற்று வரும் மோதலின் தாக்கங்களை கனடா தொடர்ந்து கவனித்து வரும் நிலையில் கனடாவிற்கு அல்லது கனடியர்களுக்கு உடனடி பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என கனடிய போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆனால் உலக அரசியல் பதற்றங்கள் சில நேரங்களில் தீவிரவாத வலையமைப்புகள் அல்லது வெறுப்பு சார்ந்த குழுக்களை தூண்டக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தற்போது குறிப்பிட்ட அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை. எனினும் விழிப்புணர்வுடன் ஆரம்பகட்ட தகவல் பகிர்வும் பாதுகாப்பிற்கான முக்கிய அம்சங்களாகும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.